ஹலோ சார் வணக்கம். நான் ரியல் எஸ்டேட் முருகேசன் பேசுகிறேன் சார். சொல்லுப்பா. அதான் சார் ஆஃபர் பண்ணியிருந்தீங்களே அந்த வீடு விஷயமா தான். ரொம்ப நாளாயிடுச்சு. ஆமாப்பா, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதை கவனிக்க முடியல. நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்கள் சார். ஈவினிங் ஃபோன் பண்ணுறியா? பண்ணுறேன் சார். ஓகே ரைட். ஹலோ. ஹலோ பாலா. சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். வீட்டெலாம் சௌக்கியமா? அனிதா இருக்காளா? இதோ பக்கத்தில் தான் இருக்கா, கொடுக்குறாருங்க. உங்க அப்பா பேசுறாரு. அப்பா எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கியா? நீங்களும் அம்மாவும் இல்லாத குறையே தெரியாம மாமாவும் அத்தையும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்கப்பா. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அனிதா, அன்னைக்கு வீடு வாங்குற சம்பந்தம் உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன்ல, நீ என்னமா மாப்பிள்ளைய கேட்டு அபிப்பிராயம் சொல்றேன்னு அப்புறம் போனே பண்ணலையே. ஏன், அவருக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லப்பா, நீங்க கொடுத்த கேட்லாக் அவர் பார்த்தாரு. இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ள வேற வீட்டுக்கு மாறணுமான்னு இன்னொரு வாட்டி பாத்துக்கலான்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை அவர் தாத்தா பாட்டி வீடுன்னு சென்டிமெண்டா ஃபீல் பண்றாரு. அவர் விருப்பம் எதுவோ ஏன் விருப்பமோ அதான்ப்பா. நானே இந்த விஷயமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசலான்னு இருந்தேன். சாரிப்பா, நல்ல வேலை நீங்களே ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க. அவர் விருப்பப்படியே இப்ப புது வீடு வேண்டாம்ப்பா, அப்புறமா பாத்துக்கலாம். என் மகள் அப்படி பேசுற? என்னால் நம்பவே முடியலையே. வீடு வாங்கட்ட பரவாயில்ல, நீ இவ்வளவு தூரம் ஒத்து போறதே கேட்க சந்தோஷமா இருக்கு. ஓகே, வச்சுட்டுமா? அப்பா, உங்க உடம்ப பாத்துக்கோங்க, டென்ஷனை குறைச்சுக்கோங்க, மாத்திரை கரெக்ட் டைம்க்கு போட்டுக்கோங்கப்பா. எடுத்துக்கிறேன். நீ உடம்ப பாத்துக்க. அம்மாவுக்கு அடிக்கடி போன் பண்ணேன்னா? சரிப்பா. அனிதா, எங்க மாமாவோட பொண்ணா இல்லாம இந்த வீட்டு மருமகளா எங்க மாமா கிட்ட பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நிஜமாவே முருங்கை மரத்துலேருந்து இறங்கிட்டாளா இல்லை நாம் இருக்கிறோன்னு சமாளிக்கிறாளா? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பால் குடிக்கிற பழக்கமே இல்லை. பட் உன்னால் நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன். பால் குடிக்கிறது கெட்ட பழக்கம்னா இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஆமா, மத்தியானம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சுவையா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அங்க நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்காம இல்லை, ஆனா நீயே இங்கே சிரமப்பட்டு வந்தீன்னு தான் நினைச்சேன். கிராமத்துல வயல்ல வேலை செய்யற புருஷனுக்கு பொண்டாட்டி சாப்பாடு எடுத்துட்டு போற ஃபீலிங்ல தான் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். உன் ஃபீலிங்ஸ்லாம் ஓகே தான், ஆனா அங்க என் ஸ்டூடியோ அட்மாஸ்பியர் உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நான் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. இந்தாங்க. என்னங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? கண்டிப்பா எனக்கு கோவம் வரும்னு உனக்கே தெரியுது. பரவாயில்ல, சொல்லு. வந்து இந்த மாதிரி கண்ட பொண்ணுங்களாம் ஃபோட்டோ எடுக்கிற மாடலிங் தொழில் உங்களுக்கு வேண்டாங்க. என்னது? அது வந்து இவ்வளோ நாள் மாடலிங் பண்ணீங்க, இனிமே வேண்டாங்க. இனிமே மாடலிங், ஆட் ஏஜென்சி எதுவுமே வேண்டாங்க. ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், ஆட் பண்ண வேண்டாம், வீட்டோட இருந்து உனக்கு ஒத்தாசை பண்ணட்டுமா? அது இல்லைங்க, புருஷன் வேலைக்கு போகாமல் இருக்கிறத எந்த பொண்டாட்டியாவது விரும்புவாளா? நான் இந்த வேலையை தானே வேண்டான்னு சொன்னேன். அப்போ வேற என்ன வேலை பண்ண சொல்ற? அப்பா கிட்ட சொல்லி வேற ஒரு பிஸ்னஸ் இல்லை வேற ஒரு கௌரவமான வேலை நான் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? சச்சா, தப்பாயிடும் சுவாதி. இப்போதான் என் பிஸ்னஸ் பிரச்சனையை சால்வ் பண்ண உங்க அப்பா கிட்ட போய் 3 லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்தேன். மறுபடியும் போய் நாம ஏதாவது ஹெல்ப் கேட்டா அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல,
எல்லாரும் அவங்க தெரிஞ்ச தொழிலை செய்யறது பெட்ரு. எனக்கு தெரிஞ்சது ஃபோட்டோகிராஃபி. அதை நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போய் நான் ஏதாவது புது பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா அதுல நஷ்டம் தான் வரும். புதுசா ஒரு தொழில் பண்றது தப்பு இல்லையே. தப்பு இல்லதான். என்னுடைய மாடலிங் பிசினஸ் சம்பந்தமா புது கம்பெனி ஆரம்பிக்கலாமே தவிர ஓவர் நைட்ல புது பிசினஸ்ல ஆரம்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா சிபார்சுல ஒரு புது வேலையோ இல்ல உங்க அப்பா ஆதரவுல நான் ஒரு புது பிசினஸ் எடுத்தாலோ காலம் பூரா நான் அவருக்கு கடன் பட்டிருக்கணும். அது அவ்வளவு நல்லா இருக்குமா? சொந்த கால நின்னு முன்னேறணும். அதான் நமக்கு கௌரவம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வாங்க. உட்காருங்க. நீ உட்கார சொல்லி என்ன உபசரிக்கிற. ஆனா உன் உபசரிப்பை ஏத்துக்கிற நிலைமை நான் இல்ல. ஏன்னா அவ்வளவு டென்ஷன். இப்ப என்னங்க ஆயிடுச்சு? பின்ன உன்னை ஹாஸ்பிட்டல கூட்டு போயிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கேன். அப்பா நினைச்சு பார்த்தாலே. பார்த்தேன். ரொம்ப நல்லா சமாளிச்சீங்க. என்னத்தை சமாளிக்கிறது? அங்க அபிராமியும் அம்மாவும் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்கள பார்த்ததும் ஒரு நிமிஷத்துல என் உயிரை போன மாதிரி ஆயிப்போச்சு. ஏங்க, இவ்ளோ பயத்தோட தான் இத்தனை வருஷமா என் கூட பழகிட்டு இருக்கீங்களா? என்ன ரோஹிணி, இந்த மாதிரி நேரத்துல என்ன கேள்வி கேட்கிற? என் மனசுல இருக்கிறத ஒழிக்காம உன்கிட்ட சொன்னேன். அதை நீ விமர்சனம் பண்ற. போலியா சிரிக்க தெரியாது எனக்கு. சரி, அதை விடு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா ஒரு வழியா வீடு போய் சேர்ந்தாச்சு. அங்கே நான் போன் விட்டுட்டேன். நீ போயிடுவேன்னு தெரியும். ஏன்னா நீ புத்திசாலி மட்டும் இல்ல, என்னை விட தைரியசாலியும் கூட. இப்படி பாராட்டியே எஸ்கேப் ஆயிடுங்க. அன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா நாளாக எனக்கு தாங்க பிரச்சனை. நாள் தள்ள தள்ள கரு வளர்ந்துகிட்டே இருக்கும். பின்னால ரிஸ்க்குங்க. ஆமா, காலம் கடத்தாம கலைச்சிடணும். அப்பதான் உனக்கு சேஃப். எனக்கு சேஃப் இல்லைங்க, உங்களுக்கு தான் சேஃப்டி. ரோஹிணி, கருவை கலைக்கிறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? போட்ட கோலத்தை கலைக்கவே பொண்ணுங்க மனசு கஷ்டப்படும். தான் வயித்துல வளர்ற கண்ணுக்கு தெரியாத உயிரை அழிக்க எந்த பொண்ணுக்குங்க மனசு வரும்? ஏங்க, என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம், உங்க கௌரவம் தாங்க எனக்கு முக்கியம். நீங்க எனக்கு கொடுத்த பரிசு நீங்க கேக்குறீங்க. நான் தர தயாராயிட்டேன் ரோஹிணி. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். நான் எதையும் என் மனசுல வச்சுக்கிட்டு இதை சொல்லல. என்னம்மா? முதல் தடவை மனப்பூர்வமா வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல சென்டிமெண்டா கருவை கலைக்க முடியாம போயிடுச்சு. அதுல ஒரு வகையில எனக்கு சந்தோஷம்தான். கருவை கொடுக்கறதும் கலைக்கிறதும் நம்ம கையில இல்லைங்க. உருவாக்குறதுக்கும் கலைக்கிறதுக்கும் மனுஷ சம்பந்தம் மட்டும் முக்கியம் இல்லைங்க. அதுக்கு தெய்வத்தோட சம்மதமும் வேணுங்க. நான் சும்மா சொன்னேங்க, அவ்வளோதான். நீங்க நாளை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எனக்கும் எப்பவும் நான் ரெடி. ரோஹிணி, நீ வாழணும், என் கூட வாழணும். நீ மட்டும் வாழணும். வாழை மரம் கொலை தள்ளினா சாஞ்சிடும். அதே மாதிரி இந்த குழந்தை வளர்ந்தா நான் அப்புறம்
வான்னு. என்ன இவ்வளவு தூரம்? ஏமா உன்னை பார்க்க வரக்கூடாதா? இல்ல, சொல்லாம கொல்லாம. சரி வா. அனிதா, உன் அண்ணிய கூப்பிட மாட்டியா? என்னங்க நீங்க? அதான் உன் கூட வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? வாமா சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வாப்பா. பாத்தியா அனிதா, அத்தை முதல்ல யாரை வர வைக்கிறாங்கன்னு? நீ நம்ம வீட்டு பிள்ளை, சாந்தி அப்படியா? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக, அவளைதானே முதல்ல வரவேற்கணும். இதை முதல்ல உங்க மருமகளுக்கு கத்து கொடுங்க. சும்மா இருங்க. போதும்பா, என் மருமகளை எல்லாரும் குத்த சொல்றீங்க. வாங்க உள்ள போலாம். வாமா. வாமா. நல்லா இருக்கீங்களா? ம். ஆமா, அர்ஜுன் எங்க? ஆபீஸ் போயிருக்கானா? நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அவர் போயிருக்காரு. அர்ஜுன் ஆபீஸ் போயிருக்கான். ஆமா, உன் குழந்தை இந்திரா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்படி உட்காந்து பேசிட்டு இருங்க, இது வந்துடுறேன். அனிதா, எப்படிமா இருக்க? இருக்க. அத்தை இத கொடுக்க சொன்னாங்க. பலகாரம் பட்சணம் எல்லாம் கொடுத்து அனுப்ப முடியும், அவங்களால நிம்மதியை கொடுத்து அனுப்ப முடியுமா? நிம்மதியை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, வாங்கி கொடுக்கவும் முடியாது. ஏமா அப்படிலாம் பேசுற? அண்ணா, நான் அர்ஜுனை காதலிச்சேன், இப்பவும் காதலிக்கிறேன். ஆனா அந்த காதலோட விலை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதுக்கு விலையா என் சுதந்திரம், சந்தோஷம், நிம்மதி, ஆசை, கனவு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. தப்புமா, ரொம்ப தப்பு. நீ இந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பு அனிதா. ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு ஆசை வரும், கனவு வரும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி பல சந்தோஷங்கள் இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்காக அதை நீ தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சில சந்தோஷங்கள் இருக்கு, அதை நீ அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். அனிதா, அப்பா வீட்டுல கிடைக்கிற செல்லம் வேற, சலுகை வேற. அதையே புருஷன் வீட்டுல எதிர்பார்க்க கூடாது. அர்ஜுன் மாதிரி அன்பான கணவனை புரிஞ்சுக்கிட்டு நீதான் அனுசரிச்சு போகணும். எல்லாரும் என்னதான் குத்த சொல்றீங்க? அப்பா கொடுக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க சொன்னா எனக்கு இருக்கிற வாழ்க்கையே போதும்னு சொல்றாரு. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இத பாருங்க, என் பிறந்த வீட்டுக்காரங்க எனக்கு அனுசரணையா பேசுறதா இருந்தா நீங்க இங்க வாங்க, இல்லன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்க வர வேண்டாம். புரிஞ்சுதா? அங்க மிஸ்ஸஸ் ரோஹிணி இருப்பாங்க, உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். மிஸ்ஸஸ் ரோஹிணி, நீங்க உள்ள போங்க. போமா. வாமா ரோஹிணி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ். மிஸ்ஸஸ் ரோஹிணியோட ஹஸ்பண்டை உள்ள அனுப்புங்க. ஓகே டாக்டர். நீங்க உள்ள போங்க. ஓகே. உங்க ஹஸ்பண்ட் வரட்டும், பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். ப்ளீஸ்.
ஏன் டாக்டர் சிரிக்கிறீங்க? இதை நான் கேட்க கூடாது. பட் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. டாக்டர் தொழிலையே ரொம்பவும் கஷ்டமான வேலை இந்த அபார்ஷன் பண்றதுதான். என்னதான் கணவன் மனைவி 2 பேரும் சம்மதிச்சு வந்தாலும் இதை செய்யும் போது மனசை ரொம்ப காயப்படுத்தும். ஆமா, இது உங்களுக்கு முதல் குழந்தை தானே? ஆமா டாக்டர். பின்ன ஏன் கலைக்கணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்கிறது ஒரு வரம் இல்லையா? பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி குழந்தை பாக்கியம் இல்லாம கோயில் கோயிலா போறாங்க, நிறைய தானம் தர்மம் பண்றாங்க. நீங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? சொல்லுங்க மிஸ்டர் மதன். அவரு கலைக்க வேண்டாம் தான் சொன்னாரு. ஆனா நான் தான் இந்த முடிவெடுத்தேன். எங்க குடும்ப சூழ்நிலை, எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. நான் மாசமா இருக்கும் போதோ இல்ல குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமோ உதவிக்குன்னு யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஒர்க்கிங் விமன், ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாது. இவரும் வீட்டில் தங்க முடியாதபடி பிஸ்னஸ்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாரு. அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்.